கார்த்திக் சார், என்ன கார்த்திக் சார், இந்த மேடம் இப்படி டார்ச்சர் பண்றாங்களே. 6 மணிக்கு தான் போகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டு போறாங்களே சார். கமிஷனருங்கிற திமிரில் ஆர்டர் போட்டு போறாங்க, நாமளும் அதை கேட்டுதானே ஆகணும். அதுக்குன்னு 6 மணிக்கு தான் கிளம்பணும், அதுவும் கிளம்புறதுக்கு முன்னாடி கடிகாரத்துக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்து அனுப்பிட்டு தான் போகணும்னா இப்படி புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டா என்ன சார் பண்றது? எனக்கு என்னமோ நான் ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரி ஆயிட்டானோன்னு தோணுது. ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமா சார், எனக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டதுமே தலையே வலிக்குது. எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நான் தான் என் பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல போய் விடணும். ஸ்கூல் விட்டா எல்லா பசங்களும் கிளம்பி போயிருவாங்க. என் பையன் மட்டும் தனியா அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், அப்பாவை காணோம் அப்பாவை காணோம்னு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்போ என்ன, நீங்க எல்லாரும் கிளம்பணும் அவ்வளவுதானே? ஆமா சார். ஓகே, நாம எல்லாருமே கிளம்பலாம். எப்படி சார் கிளம்ப முடியும்? கமிஷனர் மேடம் தான் 6 மணிக்கு இந்த வால் கிளாக் முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் போகணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்களே. அவங்க சொன்ன மாதிரி செல்ஃபி எடுத்துடலாம் மேடம். ஓகேவா, எடுத்துடலாமா? ஓகே சார். ஓகே சார். இப்போ என்ன, 6 மணிக்கு இந்த கிளாக் முன்னாடி செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. ஓகே ஓகே சார். இப்போ இந்த கிளாக் முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். கார்த்திக் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை சார். இல்ல இல்ல, மூளையில தான் உங்க உடம்பே அமைஞ்சிருக்கு. அசத்திட்டீங்க சார். சார், இப்படி ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஃபர்ஸ்ட் நான் எடுத்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, எவ்வளவு வேணா எடுங்க. வேலை முடிஞ்சது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, சிம்பிளி சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், மேடம் சொன்ன மாதிரி செல்ஃபி போட்டோ எடுத்தாச்சுல்ல சார், அதை நம்ம மேடம்க்கு அனுப்பிடலாம்ல சார்? என்ன சார் நீங்க, இப்ப மணி 4:15 தான் ஆகுது. இப்ப நீங்க இந்த போட்டோ அனுப்புனா அப்புறம் அது சீட்டிங்னு கமிஷனர் மேடம் தெரிஞ்சிடாதா சார்? ஆமா இல்ல சார்? ஆமா இல்ல கிடையாது, ஆமா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் 6 மணிக்கு எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து அனுப்புங்க. தப்பி தவறி கூட அவசரப்பட்டு இப்ப யாரும் அனுப்பிச்சிடாதீங்க, சரிங்களா? ஓகேவா? டன்னா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. டிஸ்போஸ், கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். ஏய், உனக்கு போன் வருது. யாரு? இதோ பாக்குறேன். ஏய், உன் சின்னத்தான் கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாரா? இப்ப எதுக்கு போன் பண்றாரா? வண்டி இப்படி ஓரமா நிறுத்து. சரி, இரு இரு. குடு. இந்தா. சொல்லுங்க சின்னதா. ஏய் புளிமுட்டை, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னங்க சின்னதா? நீ வீட்லயே இரு, நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். அச்சுச்சோ, என்ன சொல்றீங்க? வேலை முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? நானே முடிச்சிட்டேன். நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன், ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வருவேன். சரியா? ரெடியா இரு. ஐயோ சின்னதா, நீங்க வரலன்னு சொன்னதுனால நான் தனத்தை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கிளம்பிட்டியா? சரி விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். 3 பேரும் சேர்ந்து சாமி கிட்ட வேண்டிக்கலாம், அவ்வளவுதானே? சரிங்க சின்னதா. சரி, பார்க்கலாம். என்னடி சொல்றாரு உன் புருஷன்? அவரும் நேரா கோயிலுக்கு வந்துடுறாராம். ஓ அப்படியா? அதுவும் நல்லதா போச்சு. ஏய், நான் உன்னை கோயில விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஏன் கிளம்புற? நீயும் என் கூட வந்து சாமி கும்பிடலாம்ல. எதுக்குப்பா? நான் அப்புறமா பொறுமையா வந்து சாமியை கும்பிட்டுக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நான் இதுக்கு நடுவுல?
சரி சரி வண்டி எடு குடு இந்தா போலாமா ம் ஏய்